அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, தரமில்லாத சாலைகளால் போதை ஆசாமிகளால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தலைக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் என்ற பகல் கொள்ளையை கண்டித்து இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் காமராஜர் சாலை GRT அருகில் இருந்த ராஜா திரையரங்கம் சந்திப்பு வரை வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித் குமார், மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் மாநில செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் லீலாவதி, மாநில குழு உறுப்பினர்கள் ஜெயராஜ், ஜெயபிரகாஷ், நிலவழகன், பின்னரசன், சத்யா, ஜஸ்டின், அஜித் குமார், இடைக்கமிட்டி நிர்வாகிகள் கமலவேலன், தாமோதரன், பாபு, ஸ்டீஃபன் ராஜ், அரசன் ஆகியோர் பங்கேற்றனர்.